Taste the Daily. சென்னையில் 2,88,000 பேரிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 12,825 பேருக்கு காசநோய் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் 7,968 பேரும், தனியார் மருத்துவமனைகளில் 4,857 பேரும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசநோய் தடுப்பு நடவடிக்கைக்காக 140 ஆரம்ப சுகாதார மையங்களில் பரிசோதனை மற்றும் 7 நவீன டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் இருப்பதாக அரசு அறிவித்தது. ஆனால் இந்த வசதிகள் பயன்படாமல் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அதிகமாக பாதிக்கப்பட்டோருடன் தொடர்பில் இருந்த 8,735 நபர்களில் 5,767 பேருக்கே தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு எந்தவித தடுப்பு மருந்துகளும் வழங்கவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வெள்ளப்பெருக்கில் வீடு இழந்த குடும்பத்தினர் சாலையோரத்தில் தங்குவதாக வெளியிட்டுள்ள வீடியோ ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. மூங்கில்துறைப்பட்டில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. அண்ணாநகர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாகி அவர்கள் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டன், ஸ்டெல்லா தம்பதியினர் மாற்று இடம் இல்லாததால் சாலையோரத்தில் தூங்குவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் பகுதிக்கு வந்து முடிந்த உதவி செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் ஆளும் கட்சியினர் தங்களை கண்டுகொள்ளவே இல்லை என்றும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாற்று இடம் வழங்குவதாக வாக்குறுதி அளித்து ஒரு வாரமாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். சாப்பாடு வழி இல்லை பாருங்க, வீடு இல்லாமல் இஞ்சி போச்சு, வீடெல்லாம் இஞ்சி போச்சு, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்லை. முக்கியமாக பார்த்தா நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஊராட்சி தலைவர் என்ன பண்ணார், ஒன்று என்ன பண்ணார், கவுன்சில் என்ன பண்ணார், யாருமே எதுவுமே வந்து எங்களை கண்டுக்கல. நாங்கள் ரோட்டில் பத்துனுக்குறோம். இதுக்கான வழி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும்.